வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஹாய். மயிலாப்பூர் பக்கம் அப்படி நடந்து போனோம்னா சின்ன வயசுல வந்து அங்க இந்த பக்கோடா சாப்பிட்டது ஞாபகம் இருக்கு. என்ன, இந்த செங்கல்நீர் பிள்ளையார் கோவில்ல ஒரு ஒரு சின்ன கடை, அவ பண்ற பக்கோடா and medu pakoda அதெல்லாம் this used to be out of the world. So pakkoda kurma is the இன்னைக்கு வந்து அததான் அம்மாவும் நானும் ஸ்பெஷல். என்னெல்லாம் வேணும் சொல்லு. இது வந்து கடலை பருப்பு ஒரு கிட்டத்தட்ட 1.5 அழாக்கு ஊற வச்சிருக்கேன். அதை ஊற வச்சு வடிச்சு போட்டிருக்கேன். சரி, எத்தனை நேரம் ஊறிருக்கு? about an hour and a half. அது மாதிரி. அப்புறம் அதோட அரைக்கிறதுக்கு இது பாரு, சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு எவ்வளோ எல்லாம் ஒரு டீஸ்பூன், வாசனைக்கு தான் எல்லாம். அப்புறம் பச்சை மிளகாய் 2, வெத்த மிளகாய் 4, இஞ்சி, சின்ன வெங்காயம், இது வந்து புதினா. இதை வந்து அரைக்கிறதுனா சொயின்னு அரைக்காத, கொஞ்சம் நம்ம கல்லுல குத்தினா எப்படி இருக்கும், சதைக்கிற சக் 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 சக்குன்னு. இதுல வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு, இன்னும் ஒண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, ஒரு 1/2 கிலோ நாட்டு தக்காளி, அதுல ஒரே ஒரு வெங்காயம், சின்ன ஒரு 1 inch பட்டை, அதை வந்து வேக வச்சுட்டு அதை பியூரையா பண்ணி வச்சு தோலோட கடலைப்பருப்பு அதோட மிளகாய் வேணா போட்டுடலாம். நீ போட்டுடலாம் எல்லாம் ஒன்றும். ஆமா, சின்ன வெங்காயம் இது. அது வந்து ரொம்ப வெங்காயம் மாத்திரம் 1-2 அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் இஞ்சி அதை தவிர இந்த சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீ இப்போ கொஞ்சம் இது பண்ணி அரைச்சிட்டு ஒரு சூத்து கடைசியில இல்ல, அது சின்ன மிக்ஸில அது பண்ணு. ஓ, அது பொடியா போடணும். பொடியான இல்ல, அது ரொம்ப மைய மாட்டேன். அதுவும் அந்த புதினா. ஓகே. சோ இந்த பருப்பு வந்து நல்லா இப்ப ஆட் பண்ண இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கொர ஆமா அரைச்சாச்சு. இங்க இந்த பேஸ்ட் வந்து வத்த மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, சோம்பு, பட்டை, கிராம்பு. ஓகே, அது சின்ன வெங்காயம் அது இதோட போட்டு அரைச்சாச்சு. இப்போ இதுல ஆட் பண்ணிக்கலாம். நைஸ். ஓகே, அது புதினா இங்க இத போட்டுறீங்க. ஓகே, இதுதான் அந்த கடையில உள்ள வாசனையே. I'm just mixing it. சோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உப்பு போடணும் இல்லையா? கொஞ்சம் உப்பு வர பாரு, கொஞ்சோண்டு போடு மாதிரி பாரு பார்க்கலாம். கொஞ்சம் போடலாமா? அவ்வளவு போடுறத போடு. இது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருக்கு. சரி, இப்போ வந்து ஒரு 2 சோம்பு, சீரகம் எல்லாம் குட்டி குட்டியா, எல்லாம் 2 இப்ப நான் கவுண்ட் பண்ணுவேன். ஆமா, அது போட்டு ஒரு பட்டை அதையும் போட்டு பாரு, கருவேப்பிலை போட்டுட்டு இப்ப பாரு, இந்த பியூரே இருக்கு இல்லையா, மேல தெரிக்க போறது, இந்த பியூரையே ஊத்திடுறேன். ஆஹா, சபாஷ். சோ நீங்க ஆக்சுவலா பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து இந்த கலர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிளான்ச் பண்ண தக்காளிக்கும் பச்சையா நம்ம தக்காளி அரைக்கிறதுக்கும் கலர் வித்தியாசம் இருக்கும். இதுல வந்து see how குக் ஆனதுனால கலரே மாறி இருக்கு பாருங்க உங்களுக்கு. So you will know that பச்சை வாசனையும் இருக்காது. It's easier to cook gravies. ஆமா, அதுல வந்து you add the தனியா பொடி. இது வதக்கணும்ங்கிறது கூட அவசியம் இல்லை, இது not necessary. ஓகே, இது கொஞ்சோண்டு மிளகா பொடி, மஞ்சள் பொடி. லவ்லி. இப்போ இது உப்பையும் போட்டுறேன் கொஞ்சம், கிரேவிக்கு வேணுங்கிற உப்பு. நைஸ். இதுக்கு என்ன காம்பினேஷன்? லஞ்ச் இன்னைக்கு என்ன ஆப்ஷன்லோ? இன்னைக்கு ஆக்சுவலா நான் மாத்திர என்ன பண்ணிருக்கேன்னா, பக்கோடா குருமா பண்றதுனால I have made தேங்காய் பால் புலாவ். சபாஷ், அது இருக்கு. ஆமா, அது before you ask தேங்காய் பால் புலாவ் ரெசிபி, ரைஸ் அந்த பிளேலிஸ்ட்லயே யூடியூப் சேனல்ல இருக்கு. ஆமா, அது and தயிர் சாதம் of course, ஊறுகாய் அதெல்லாம் இருக்கு. என்ன பிரவுனா பொரிஞ்சு என்ன பிரமாதமா இருக்கு. இது என்ன ரொம்ப கிறிஸ்ப் ஆகணுமா? not necessary. ஓகே, கொஞ்சம் முக்கா கிறிஸ்ப் ஆனா கூட போறோம், ஏன்னா அப்பதான் ஊரும் நல்லா. எக்ஸாக்ட்லி. ராகேஷ், இப்ப பாரு, இத வந்து I'm just putting it here.
சபாஷ். இது ஒண்ணு சொல்ல, இப்போ கொஃப்தாலாம் நம்ம பண்ணும்போது அந்த கிரேவி பண்ணிட்டு சர்வ் பண்றதுக்கு முன்னாடி தான் உள்ள போறோம். இது அப்படி பண்ணணும் அவசியம். இது ஏன்னா இதுல வந்து நம்ம மசாலா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் பாரு, அந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் ஊறி அண்ட் கொஞ்சம் உதிர்ந்தாலும் பரவாயில்ல. உதிர்ந்தாலும் பரவாயில்ல, பி குட். இப்போ அதான் நான் சொல்றேன், போடுறப்பே கூட கச்ச கச்சன்னு தானே போடுறாங்க. யூ டோன்ட் ரியலி சேவ் அப்படி உருண்டை உருண்டையா கொஃப்தானாக்கா யூ மேக் இட் லைக் ரவுண்ட் இது மாதிரி போடுறேன். இது அப்படி ஒன்றும் விஷயமே இல்லை. இது வடகறி அதெல்லாம் ஒரு வேற மாதிரி. மச்சிக்கா பாத் சூடு அதுக்குள்ளேயே ஊறி இருக்கு பாரு, அப்படியே ஊறி இருக்கு பாரு. அதான் அது கலந்தாலும் நல்லா இருக்கும். லைக் குருமால இருந்து யூ ஹேவ் வெஜிடபிள்ஸ், அது மாதிரி இதுல பக்கோடா. கொத்தமல்லி போட்டா ஏன்னா அந்த புதினா வாசனை பிரபலமா. யூ கேன் ஆட் புதினா கொஞ்சம் வேணா இது பண்ணி போடலாம், பட் நாட். எக்ஸலென்ட். சோ ஐ லுக்கிங் ஃபார்வர்ட் டு லஞ்ச் டுடே. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பக்கோடாக்கு பக்கோடா, குருமாக்கு குருமா. டபுள் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. So see you in another episode of Ammavum Naanum and Rakesh. Cheers. Bye.